என்னமாய் தோன்றுகிறது, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய காய்பா ஆலோசனை சங்கத்தாரிடம், உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்கிறான். இயேசு கிறிஸ்து தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று பிரதான ஆசாரியன் ஏற்கனவே முடிவு செய்து விடுகிறான். இனிமேல் இயேசுவுக்கு விரோதமாக சாட்சிகள் தேவையில்லை என்றும் அறிவிக்கிறான். தான் முடிவு பண்ணிய தீர்ப்பை ஆலோசனை சங்கத்தாரிடம் ஏற்கனவே தெரிவித்து விடுகிறான். ஆயினும் ஆலோசனை சங்கத்தில் உள்ள மற்றவர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்கிறான். அவர்கள் நினைப்பதை கூறுவதற்கு முன்பாகவே அவர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்பதை தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக அறிவித்து விடுகிறான். பிரதான ஆசாரியனாகிய காய்பா ஆலோசனை சங்கத்தின் நீதிபதியாக நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். அவனுடைய தீர்ப்பே இறுதியானது. தன்னுடைய தீர்ப்புக்கு எல்லோரும் ஒத்து வருவார்கள் என்று நினைத்து இயேசு கிறிஸ்துவை தேவ தூஷணம் சொல்லுகிறவராக தீர்ப்பளித்து விடுகிறான். ஆலோசனை சங்கத்தில் உள்ளவர்கள் பிரதான ஆசாரியனுடைய ஆலோசனையை கேட்டு இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பாத்திரராக இருப்பதாக அறிவித்து விடுகிறார்கள். ஆலோசனை சங்கத்தில் உள்ள எல்லோருமே இயேசுவை மரணத்திற்கு உட்படுத்தும் இந்த வார்த்தையை அறிவித்திருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் அடக்கம் பண்ணிய அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பும் ஆலோசனை சங்கத்தில் ஓர் அங்கத்தினர். இவர் இயேசுவை மரணத்திற்கு பாத்திரவான் என்று தீர்மானம் பண்ணியிருக்க மாட்டார். இவரை போலவே நிக்கோதேமுவும் ஆலோசனை சங்கத்தில் ஒரு உறுப்பினர். இவரும் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சம்மதித்திருக்க மாட்டார். ஆலோசனை சங்கத்தில் உள்ள ஒரு சில அங்கத்தினர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய சம்மதிக்காவிட்டாலும் ஆலோசனை சங்கத்தில் உள்ள பெரும்பாலான அங்கத்தினர்கள் பிரதான ஆசாரியனோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்கு பாத்திரராக இருப்பதாக தீர்மானித்து விடுகிறார்கள். யூதருடைய ஆலோசனை சங்கத்தின் பிரமாணத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார் என்பது அவர்கள் வழங்கிய தீர்ப்பாகும். ஒருவரை மரணத்திற்கு உட்படுத்தும் அதிகாரம் ஆலோசனை சங்கத்திற்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கூறுவதன் மூலமாக அவர்கள் ஒரு நபரை யூத சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி விலக்கி வைக்க முடியும். யூதருடைய சமுதாய காரியங்களில் அவர் பங்கு பெற முடியாதவாறு அவரை தடை பண்ண முடியும். தாங்கள் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லாத ஒரு தீர்ப்பை அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார்கள்.